அன்பு தமிழஞ்சங்களே, தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தூக்கத்தை பற்றிங்க. தூக்கம் அப்படின்றது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷன் மட்டும் இல்லை, உயிர் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே தூக்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கம்தான் பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு அடுத்த நாளைக்கு உண்டான ஃபுல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தூக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹார்மோன் சுரப்பியை பேலன்ஸ் பண்ணுறது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில சமயம் தூக்கன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். தூக்கம் வராமல் ரொம்ப பெட்டில் புரண்டு 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 படுத்துட்ருப்பாங்க. ரொம்ப சுலபமாக தூங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நாம் இந்த தகவலில் பார்க்க போகிறோம். ஒரு நிதானமான நல்ல தூக்கத்துக்கு மனசும் உடம்பும் அமைதியான நிலையில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிலையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றின சில டிப்ஸு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதிகபட்சமாக தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு இந்த டெக்னிக் கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் நான் தரக்கூடிய தகவல் உங்களை சேரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறீங்க. இப்போது தூங்கிறதுக்குண்டான டெக்னிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குது. தூங்கிறதுக்கு உண்டான சரியான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னமோ இந்த மாதிரி டீ காஃபி இந்த மாதிரி பானங்களை குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். டீ காஃபி குடிக்கிறதுக்கு காரணமே தூக்கம் வராமல் நல்லா எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் குடிக்கிறோம். அது குடிச்சிட்டு எப்படி தூக்கம் வரும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க. ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஷன் செய்கிறதுக்காகவே உடம்பு தன்னை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன உடம்பு தூங்குகிற நிலைக்கு போக முடியாமல் அது டைஜஷன் சிஸ்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு தான் அதோடைய உடம்பு அவேக்கனாக வச்சுக்குமே ஒழிய தூங்கிறதுக்கு உண்டான பாடியை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அது செய்யாது. இது ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கு காரணம் இருக்குது. நல்ல ஒரு வெதுவெதுப்பான குளியல் ஒன்று போட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு போகலாம். அது ஒரு நல்ல தூக்கத்தை கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் சூடாக ஒரு சின்ன கப் பால் சாப்பிட்லாம். வெதுவெதுப்பான பால் சாப்பிட்லாம். இந்த பனக்கல்கண்டு இந்த மாதிரி விஷயத்தை போட்டு சாப்பிட்லாம். இது எல்லாமே தூங்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யுத்தியாக பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் தூங்குகிற இடத்துக்குள்ளே இந்த டிவி, செல்ஃபோனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அதோடைய ரிங்கிங் டோனு, மெசேஜ் டோன் வரா மாதிரி அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுடுங்க. அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு அறையாக தூங்குகிற அறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அறையை எப்பவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய பெட்டு இதெல்லாமே நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ரூமில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஃபோட்டோஸ், அது இயற்கை சீனரிஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்க ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சம்திங் லைக் தட் உங்களோட மைண்டுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஒரு விஷயமான ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்து அதை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்தீங்கன்னா கூட அந்த மனம் அமைதி கிடைக்க சொல்ல தூக்கம் ஆழ்நிலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த தூங்கக்கூடிய ரூமில் ஒரு அமைதியான ஒரு மைல்டான நறுமணம் வாசனை, அது உங்களுக்கு எது அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமோ. ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு முறையான சாம்பிராணி புகையில் போடுவாங்க. அந்த சாம்பிராணி புகையுடைய வாசனை ஒன்று விதவிதமாக இருக்கும். அது ரொம்ப அமைதியாக மனசையும் ரொம்ப கூல்டாக வச்சுக்கிட்டு நல்லா தூங்குறதுக்கு வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாமே ஒரு வித்தை. இதில் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது இல்லாமல் அப்படியும் தூக்கம் வரலை அப்படின்னா இப்போ அடுத்தது டெக்னிக் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது டெக்னிக் நம்பர் 1, உங்களுடைய நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களுடைய நாக்கு மூலமாக உங்கள் உதட ஒரு வாட்டி தடவி கொடுத்துக்குங்க. தடவி கொடுத்துட்டு நல்லா வாய் வழியாக காற்றை நல்லா அப்படின்னு உள்ளே இழுத்துங்க.
இழுத்துட்டு மூக்கு வழியாக வந்து ஒரு 4 கவுண்ட்டு வர மாதிரி சுவாசத்தை வெளியே விடுங்க. 1 2 3 4 அப்படிங்க சுவாசத்தை மெதுவாக வெளியே விடுங்க. மறுபடியும் வாய் வழியாக உங்களோட காற்று வந்து இன்டேக் எடுங்க. எடுத்துகிட்டு 7 கவுண்ட் வர மாதிரி 1 2 3 அப்படியே மெதுவாக உங்கள் காற்று 7 கவுண்ட்டுக்கு வர மாதிரி முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு வாட்டி உள்ளே இழுங்க. அதே மாதிரி அடுத்த கவுண்ட் வந்து ஒரு 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 10க்குள்ளே வர முடியுமா அப்படின்ற மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு 4ன்ற கவுண்ட்டே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அதையே வந்து ஒரு 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 5 வாட்டி இல்லை 6 வாட்டி முயற்சி செஞ்சு பாருங்கள். இது என்ன டெக்னிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து தூக்கம் வராமல் இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனத்தில் எழும்பக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாபின்னான்னு இருக்கும். அதுவே உங்களுடைய பாதி தூக்கத்தை வந்து கெடுத்துடும். ஸோ இப்போ அந்த எண்ண ஓட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மனசை வந்து இந்த செயலுக்குள்ளே இறக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இது. இதை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே ரொம்ப அந்த எண்ணத்தில் ரொம்ப உறுதியாக அப்படின்றது இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டு மெத்தடில் வந்து இந்த காற்றை உள்ளே இழுத்து வெளிவர சுவாசத்தை என்னன்றதை கவனிங்க. இது ஒரு டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக் இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நல்லா கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய எந்த தூக்க பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த பொசிஷனில் படுத்துக்குங்க. படுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா 25லிருந்து 1க்கு வந்து கவுண்டிங் கொடுங்க. 25 24 23ன்னு கவுண்டிங்கை வந்து டவுன் த லைனில் வந்து எண்ணிக்கிட்டே வாங்க மெதுவாக. நீங்கள் இந்த 1ன்னு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கத்துக்கு நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ரெண்டாவது டெக்னிக். மூணாவது டெக்னிக் சுவாசத்தை வந்து கவனிக்கிறது. நல்லா ரிலாக்ஸான பொசிஷனில் வந்து படுத்துட்ருப்பீங்க. அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸாக இப்போ சுவாசத்தை கவனிங்க. உங்கள் மூக்கு வழியாக காற்று எப்படி உள்ளே போகுது வெளியே வருது, அது அந்த கவுண்டிங் உள்ளே கொண்டு போங்க. 1 2 2 2 3 அப்படின்னு அந்த சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 20-25க்குள்ளே உங்களுடைய மனம் தூக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு நிச்சயமாக இந்த டெக்னிக் வந்து உபயோகரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர்றதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப பயனுள்ள டெக்னிக். இது வந்து தியானத்துலேயும் இல்லை யோகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெக்னிக்கை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பயன்படுத்தி பாருங்கள், உபயோகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.